வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம், தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற நுழைவாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ராம்குமார் மற்றும் நளினகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலிலும் ஈடுபட்டனர். இதேபோல் விழுப்புரம் நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருதலை பட்சமாக செயல்படும் GR சுவாமிநாதன் மீது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் திரும்ப பெற வேண்டும். அவர் மீது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் முறையான விசாரணை உட்படுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விழுப்புரம் வழக்கறிஞர் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திரு வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார். ஸோ அவருக்கு ஆதரவாக வாஞ்சிநாதன், அதாவது வழக்கறிஞர்களுடைய குரல்கள் நீதி அரசருடைய அவர்கள் மூலமாகவே எங்களுடைய குரல்கள் நசுக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது என்பதற்காக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு சார்பாக இன்றைய தினம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அதாவது நீதியரசருக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது.